அனு வந்து அஞ்சலி கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றாங்க. என்ன சர்ப்ரைஸ், உங்கள் கையை காட்டுங்க அப்படின்றாங்க. கையை காட்டுறாங்க. நேற்று மருதாணி வச்சு விட்டுமே எப்படி இருக்குது, நல்லா செவந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் 2 பேர் தான் ஒன்றும் வச்சுக்காமல் இருக்கீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு தான் அந்த சர்ப்ரைஸ், இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போ வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் அனுவும் காட்டுறாங்க. பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் தான் நேற்று வச்சுக்க சொன்னீங்கல்ல, நேற்று வேலையாக இருந்தாலும் வச்சுக்க முடியல, அதுதான் இன்றைக்கி நாங்கள் வச்சுக்கிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, மருதாணி வச்சா தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி நல்லா இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்குது. சரி சாப்பிட்ணுமே, இப்போ வச்சுக்கிட்டீங்க, இந்த டைமில் வச்சு சாப்பிடணும்னு வச்சுட்டுருக்கலாம்ல. இல்லை எங்களுக்கு வச்சுக்கணும்னு தோணிச்சா தான் வச்சுக்கிட்டோம், சாப்பிடலன்னா பரவாயில்ல அப்படின்னா. அப்போல்லாம் வெறும் வயிற்றோடலாம் படுக்கக்கூடாது, சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போயிட்டு சாப்பாடு போட்டு அதில் குழம்பெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டோன்னே, என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஊட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஊட்டி விடுறாங்க. அப்படியே கண் கலங்கி போகிறாங்க. அபி இந்த மாதிரி ஒரு அன்பை நாங்கள் பார்த்ததே இல்லை, நாங்கள் 2 பேர் தான் ரொம்ப அன்பு வச்சுருக்கோம்னு நினச்சிருக்கோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேனே, உங்களை மாதிரி அன்பு காட்ட உலகத்தில் யாருமே கிடையாது, நீங்கள் ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வந்து நம்ம அனுவும் வந்து கட்டிக்கிறாங்க அஞ்சலியை. உடனே வந்து கண் கலங்குறாங்க. ஐயோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னால் முடியலையே, மருமகளும் அவங்களோட நாத்தனாரும் வந்து இந்தளவு ஒத்துமையாக இருக்க முடியுமா, என்னால் நம்ப முடியல இதை. ஏன்க்கா அவங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு ஊட்டி விடுவியா, எனக்கு ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வாங்குறாரு ஆகாஷ். உடனே வந்து சரிடா உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அஞ்சலி வந்து ஊட்டி விடுறாங்க. உடனே வந்து வாங்கிக்கிறாரு. சரிக்கா 2வது வாய், நீ ஏற்கனவே இப்போ தானடா சாப்பிட்ட, அநியாயம் பண்ணாதடா, இவங்க 2 பேர் சாப்பிடலடா, அவங்க சாப்பிட விட்றா போடா இங்கேருந்து அப்படின்றாங்க. இப்போல்லாம் தம்பியை மதிக்கிறது இல்லை, இவங்க 2 பேரும் தான் மரியாதையா, எல்லாம் என்ன பண்ணுறது, அன்பு இப்படி மாறி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போகிறாரு. டேய் போடா கண்ணு வைக்காதடா அப்படின்றாங்க. 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ஊட்டி விடுறா, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னோடனே அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. 3 பேருமே வந்து சந்தோஷமாக வந்து எனக்கு நீங்கள் கடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கடைக்க தான் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க 2 பேருமே. சரி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வரும்போது வந்து அவங்களோட அந்த ப்ளவுஸோட பின் வந்து கழட்டுக்குது. அதனால வந்து ஐயோ கழட்டுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, கையில் ஃபுல்லாக மருதாணி இருக்கே, எப்படி நம்ம வந்து மாட்டுறது, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து கதவை திறந்து வந்துடுறாரு ராகவ். வந்துட்டிங்களா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னோடனே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி சாரீ வந்து சரியில்லை, அதை கட்டி விடணும் அப்படின்னோடனே, என்னது சாரீ கட்டி விடணுமா நானா அப்படின்றாரு. ஆமாம் பின்ன நீங்கள் தான், பின்ன வேறு யாரும் இதுக்காக கூப்பிட முடியுமா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கட்ட வராது, போய் சொல்லுது நிறுத்துறீங்களா, அதெல்லாம் கட்ட வரும் கட்டுங்க அப்படின்றாங்க. எனக்கு கட்ட வராதுன்னு சொல்கிறேன்ல, சரி இப்போ நீங்கள் கட்டுறீங்களா, நேராக வந்து நான் வந்து கூப்பிடுவேன் அஞ்சலி அக்காவை அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன கட்டணும் அவ்வளோதான், நான் கட்டுற இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னு வந்து பெரிய பின் இருக்கா அப்படின்னோடனே, இந்த பின் வளைஞ்சிடுச்சுங்க, அதான் வெளியே வந்துடுச்சு, வேறு பின் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே வேறு பின் எடுக்கிறாரு. கட்டணுமா உனக்கு, இருடி ஒன்று என்ன பண்ணுற பாரு அப்படி சொல்லிட்டு அப்படி நெருக்குன்னு குத்திடுறாரு. ஐயோ வலிக்குதேன்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க. உடனே வந்து ஏன் கத்துற, தெரியாமல் தானே குத்துனேன் அப்படின்னோட, நீங்கள் தெரிஞ்சு தான் குத்துறீங்க, எனக்கு நல்லா தெரியும், வேணும் தானே இப்படிலாம் பண்ணுறீங்க, விடுங்க, நான் பரவாயில்ல, சாரி கட்டலைனாலும் பரவாயில்ல, நான் போத்தின்னு போயிடுறேன், அப்புறம் நான் அங்கே போய் அஞ்சலி அக்கா கிட்ட கட்டிக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் திட்டுவாங்க எல்லாரும், இரு நானே பண்ணி விடுறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளீட்டாக வச்சு சூப்பராக வந்து அழகாக வந்து பின் பண்ணி விடுறாரு. கீழேலாம் அழகாக எடுத்து விடுறாரு. அதுக்கப்புறம் இடுப்பு பக்கத்தில் வந்து அப்படியே கையை வைக்கிறாரு. கை வச்சுன்னா ஒரு மனசு அப்படியே வந்து அலைப்பாயுது. ஒரு நிமிஷம் அப்படியே அபியோட இடுப்பை வந்து அந்த சாரியை வந்து அழகாக மூடி அதுக்கும் பின் வந்து அழகாக போட்டு விடுறாரு. அபியால் வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல, அப்படியே தண்ணியை மறந்துடுறாங்க. 2 பேருமே வந்து ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப நேரம். சரி இப்போ ஓகேவா அப்படின்றாரு. உண்மையிலே சொன்னேனே, நானே கட்டினா கூட இப்படி கட்டியிருக்க மாட்டேங்க, உண்மையிலேயே நீங்கள் சூப்பராக கட்டுறீங்க ராக்கி பாய் அப்படின்றாங்க. உடனே வந்து ரொம்ப ஓவராக பண்ணாத, இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு சொல்லக்கூடாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்றாரு. பிடிக்காம இவ்வளோ அழகாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஒன்று அப்படின்றாரு. அப்பா நான் ஓடி போகிறேன் பாடு ஓடி போகிறாங்க அப்படி தர முடியுது.